பிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு திருநுதலும் தனித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வளர்ந்த இளம் பெரும் தமிழனங்கே தமிழனங்கே இன்றைய விழா சிறப்புற குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்க திருமதி ராதிகா சுவாமிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரை உடன் அழைத்து வர திருமதி சித்ரா ஆறுமுகம் அவர்களை வேண்டுகிறேன். தேங்க்ஸ் மேடம். அனைவரையும் வரவேற்க குவைத் தமிழ்ச்சங்க தலைவர் திரு கணபதி அவர்களை அழைக்கிறேன். எங்கள் எல்லோரும் பெருமதிப்பிற்குரிய திருமதி ராதிகா சாமிநாதன் அவர்களே, குவைத் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, குழந்தைகளே, அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு குவைத் தமிழ்ச்சங்கம் கவர்னிங் கமிட்டி சார்பாகவும் என் சார்பாகவும் மனமாற வரவேற்கிறேன். வழக்கமாக குழந்தைகள் தினம் நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளையொட்டி கொண்டாடுவார்கள் 14 நவம்பர் அன்று. ஆனால் நமது செல்வங்களில் ஆற்றல்களையும் திறன்களையும் வெளியிட நாம் வருடத்தில் ஓரொரு தினமும் குழந்தைகள் தினம் கொண்டாடினால் அது மிகையாகாது. இளைய பாரதம் என்ற தலைப்பில் இன்று நடக்கப் போகும் இந்த நிகழ்ச்சியில் ஏறத்தாழ ஒரு 75 குழந்தைகள் பங்கெடுக்கப் போகிறார்கள். அவர்களின் முயற்சியை மெச்சி அவர்களை ஊக்குவிக்குமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று விடைபெறுகிறேன். வணக்கம். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நடத்த கபிலன், சங்கீதா இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய பொழுதாக கழியும் என்பதில் எங்களுக்கு சிறிதும் ஐயமில்லை. வணக்கம் கபிலன். வணக்கம் சந்தியா. போதும் போதும், எத்தனை முறை நாமே வணக்கம் சொல்லுவது? இதே வணக்கத்தை நடனத்தில் சொன்னால் எப்படி இருக்கும்? ஆம், அதுவும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு குவைத்தில் உள்ள தமிழ் குழந்தைகள் இளைய பாரதம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகள் வழங்கி நம்மை மகிழ்விக்க இருக்கிறார்கள். அவற்றில் முதலாவதாக மழைத்துளி மழைத்துளி என்ற பாடலுக்கு இந்த இளந்துளிகள் வணக்கத்தை தெரிவிக்க வருகிறார்கள்.
இன்றைய இளைய பாரதத்தின் மழலைகள் அன்றைய நாம் என்றும் நினைவில் வைத்திருக்கும் சில பெரியவர்களை நம் கண் முன்னே கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக ஹர்ஷதா ஜே பிரகாஷ். Here comes the Barbie with the magic wand to entertain you all. I'm a Barbie girl, in the Barbie girl. Come on, Barbie, let's go party. அடுத்ததாவது நாராயணன் சங்கராம். தமிழ் கடவுள் முருகன், மயில் வாகனன். முருகு என்றால் அழகு. சிவசக்தியின் உருவம் முருகர். முருகா என்ற சொல்லிற்கு உருகாதார் யார்? அண்ணன் விநாயகரின் செல்லத்தம்பி, திருமாலின் மனதிற்கு உகந்த முருகன். அடியாருக்கு அடியான், ராஜ அலங்காரத்தில் முருகன். நான் தான் முருகர் கடவுள். நான் ஆறு சக்திக்கும் என் தந்தை சிவனுக்கும் நான் பிறந்தேன். என்னை கார்த்திகை பெண்கள் 6 பெண்கள் என்னை வளர்த்தார்கள். நான் என்னோட அப்பாவுக்கு பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை சொன்னேன். என்னோட அண்ணன் பேரு கணேசன். என்னோட பிடிச்ச பாட்டி அவை பாட்டி. என்னோட பிடிச்ச இடங்கள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை. அடுத்ததாவது நிரஞ்சனா ராம். நமது தாய் திருநாடாம் பாரத தாய் தன்னுடைய மக்களில் பலரை ஆன்மீக வழிகாட்டிகளாக உலகுக்கு தந்துள்ளாள். அவர்களுள் ஒருவர் ஸ்ரீ அரவிந்தர். ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆன்மீக சக்தி ஸ்ரீ அன்னை. ஸ்ரீ அன்னை மலர்களின் சக்தியை நமக்கு அடையாளம் காட்டினார். எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும், வாழ்வில் தீராத குழப்பங்கள் உள்ளவர்களுக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்க ஸ்ரீ அன்னையின் உயிர் சக்தி பாண்டிச்சேரியில் உள்ளது. யாவரும் நலம் பெறுவோம். நான் தான் பாண்டிச்சேரி அன்னை. என் பேர் மீரா. மலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட குரு அரவிந்தர். Thank you. அடுத்ததாவதாக ஆதித்யா ராமகிருஷ்ணன். பாண்டிச்சேரி அன்னையின் நினைவாக நமக்கு ஒரு மலரை தந்துள்ளார். இப்பொழுது ஒரு சின்ன பூவே பூவே காய் தருவாய், காயே காயே கனி தருவாய், கனியே கனியே விதை தருவாய், விதையே விதையே செடி தருவாய், செடியே செடியே மரம் தருவாய், மரமே மரமே மழை தருவாய். அடுத்தது காவிய பிரியா. பேரு சொல்லி கும்மி குட்டி ஆடுங்களே. கோபியரே கோபியரே கந்தமுள்ள வஞ்சியரே, கோவிந்த பேரு சொல்லி கும்மி, கோவிந்த பேரு சொல்லி கும்மி குட்டி ஆடுங்களே. கோபியரே கோபியரே கந்தமுள்ள வஞ்சியரே, கோவிந்த பேரு சொல்லி கும்மி குட்டி ஆடுங்களே. கோபியரே கோபியரே கற்றமில்ல வந்தாரு, கோவில் என பேரு சொல்லி கும்மி குட்டி ஆடுங்களே. தேங்க்யூ. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 என்பதை நாம் யாவரும் அறிந்ததே.
இப்பொழுது இந்த குழந்தைகள் நம்மை இனிய பாடலுடன் ஆடி ரசிக்க வைக்க வருகிறார்கள்.
மட்டும் போதுமா? நம் செவிக்கும் இனிமை வேண்டாமா? நம் தாய்மொழியை எப்பொழுது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். பாரதியாரின் பாடலுடன் நமது தமிழ் மன்னன் புகழ் பாட வருகிறார்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் செந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே தந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் மரம்பெயர் போல கண்ணீர் சூழ்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டது வைகை பொருணை நதி, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டது வைகை பொருணை நதி, என்ன மேவியாறு மலவோடு திருமேனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எங்கள் செந்தமிழ் நாடென்ற போதினிலே. செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது. அடுத்து வருவது குழந்தைகளுக்கு பிடித்த திரைப்படல் பாடல் ஒன்றை நடனமாடி எல்லோரின் கவனத்தை கவர வருகிறார்கள். இரவு நிலவு உலகை ரசிக்க
நம்மை மகிழ்வித்த மழலைகளை நாம் மகிழ்விக்க வேண்டாமா? ஆம், அவர்களுக்கு குவைத் தமிழ் சங்கம் அன்பளிப்பு இப்பொழுது. நம்மை மகிழ்வித்த குழந்தைகளுக்கு அன்பளிப்பு வழங்க திரு ஜீவானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சங்கமம் குரூப் மற்றும் ஃபேன்சி ட்ரெஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண பசங்க மேடைக்கு வருவோம். அஸ்வின் ரமேஷ் பாபு, கார்த்திக் ராமகிருஷ்ணன், பிரவீன் சிவகுமார், அகிலேஷ், முகுந்தன் ஸ்ரீதர், ஜோஜேஷ் ரமேஷ், சந்தியா ஸ்ரீராம், கோபிகா தனராஜ், அபிஷேக் மாரியப்பன், ஸ்ரீ ஹரிதா சக்திவேல், நம்ருதா இளமாறன், நன்றி ஜீவானந்தம் அவர்களே. அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு பரிசு வழங்குமாறு திரு லட்சுமி நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஞ்சலி பாட்டுக்கு நடனமாடினவர்கள் மேடைக்கு வருவோம். அக்ஷரா பாரதி, சூரியபிரியா, அனிருதராஜன், காயத்ரி கண்ணன், பிரியதர்ஷினி வெங்கட்ராமன், விஷால் நடராஜன், லட்சுமி நாராயணன் அவர்களே நன்றி. நம்மளை மகிழ்வித்த ஃபேன்சி ட்ரெஸ் பண்ண குழந்தைகளுக்கு பரிசு வழங்குமாறு திரு நந்தகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் பங்கு பெற்றவர்கள் மேடைக்கு வருவோம். ஹர்ஷதா ஜெயபிரகாஷ், நாராயணன் சங்கர் ராமன், நிரஞ்சனா ராம், ஆதித்யா ராமகிருஷ்ணன், காவிய பிரியா கண்ணன். அடுத்தபடியாக நம்மளை மகிழ்வித்த டான்ஸ் செய்த கண்ணன் வரும் வேலை என்ற குரூப்புக்கு பரிசுகள் வழங்க திரு பி நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஸ்வேதா சக்திவேல், ஐஸ்வர்யா, சுபராஜ், ஹரிணி ராமகிருஷ்ணன், அபிநயா ரமேஷ், நன்றி திரு நாகராஜன் அவர்களே. ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்று ஆரம்பிக்கும் பாட்டி கதைகள் மனதிற்குள் வருவதை தவிர்க்க இயலாது. அந்த கதைகளின் சிறப்பே குழந்தைகள் மனதில் காட்சி உருவாக்கம் செய்து கற்பனை திறனை வளர்ப்பதோடு அந்த கதைக்குள்ளே ஒரு நீதி கருத்தையும் சொல்லி நல்வழிப்படுத்துவதுதான். அப்படி நாம் கேட்டு ரசித்து இன்றைக்கும் மனதில் நிற்கும் ஒரு கதையை பின்னணியாக வைத்து ஒரு திரைப்பட பாடலை மேடையேற்ற வருகிறார்கள் நமது தமிழ்ச்சங்க குழந்தைகள்.